தனது முன்னாள் நிர்வாகத்திற்கு எதிராக முன்னாள் தாதியர் ஒருவர் தொடுத்த வழக்கில் இன்று தோல்வி கண்டார். பணி நேரத்தின் போது தமக்கு ஏற்பட்ட காயத்திற்கு நிர்வாகம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரி முன்னாள் தாதியரான 39 வயது தனேஸ்வரி தனது முன்னாள் நிர்வாகத்திற்கு எதிராக சிவில் வழக்கு தொடுக்க முடியாது என்று 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவினருக்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி சுப்பாங் லியாங் தனது தீர்ப்பில் தெரிவித்தார். சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோவின் மூலம் இழப்பீடு பெற்றவர்கள் தனிப்பட்ட முறையில் நிர்வாகத்திற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்படுவதற்கு சொக்சோவின் 31வது விதி தடை செய்கிறது என்று நீதிபதி சுப்பாங் லியாங் சுட்டிக்காட்டினார். தனக்கு ஏற்பட்ட காயத்திற்கு தனேஸ்வரி உரிய இழப்பீட்டை சொக்சோவிடமிருந்து பெற்ற பின்னர் தான் முன்பு பணியாற்றிய தாம்சன் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியாது என்று நீதிபதி சுப்பாங் லியான் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.